வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கருப்பு சிவப்பு காரர்கள் தான் தமிழ்நாட்டின் காவலுக்கு கெட்டிக்காரர்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. கன்னியாகுமரியில் எம்ஜிஆர் சிலை சேதப்படுத்தப்பட்ட விவகாரம் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்று அசத்திய வீரர் வீராங்கனை. 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மோந்தா புயல் எச்சரிக்கை எதிரொலி. ஏனாமில் 3 நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. தமிழகத்தில் அக்டோபர் 27ஆம் தேதி 4 மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. விழிப்புடன் இருந்து கருப்பு சிவப்பு காரர்கள் தான் தமிழ்நாட்டின் காவலுக்கு கெட்டிக்காரர்கள் என காட்ட வேண்டிய நேரம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் SIR எனும் சதிவலையை தமிழ்நாட்டில் விரிக்க பாஜக ஆயத்தமாகிவிட்டது என குற்றம் சாட்டியுள்ளார். மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் இந்த அநியாயம் ஏற்கனவே பீகாரில் அரங்கேற்றப்பட்டதை பார்த்தோம் என கூறியுள்ள அவர், விழிப்புடன் இருந்து கருப்பு சிவப்பு காரர்கள் தான் தமிழ்நாட்டின் காவலுக்கு கெட்டிக்காரர்கள் என காட்ட வேண்டிய நேரம் இது என தெரிவித்துள்ளார். இதற்காக வரும் 28ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டத்தில் உடன்பிறப்புகளை சந்திக்க வருவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நாம் உழைப்பை விதைத்தால்தான் மாநில அளவிலான வெற்றியை அறுவடை செய்ய முடியும். வார்டு நிர்வாகி முதல் மாநில நிர்வாகி வரை ஒவ்வொருவரும் அவரவர் வாக்குச்சாவடிகளில் வெற்றி பெற உழைப்போம். 7வது முறையும் கழக ஆட்சியை அமைப்போம் என பதிவிட்டுள்ளார். கன்னியாகுமரியில் எம்ஜிஆர் சிலை சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பார்வதிபுரம் சந்திப்பில் அமைந்துள்ள மறைந்த முதலமைச்சர், கழக நிறுவனர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருவுருவ சிலையின் கைப்பகுதியை நேற்று இரவு சில விஷமிகள் சேதப்படுத்தியுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். எங்களது இதய தெய்வம் புரட்சி தலைவரின் திருவுருவ சிலையினை சேதப்படுத்தியவர்களுக்கும் பின்னணியில் உள்ள மறைமுக எதிரிகளுக்கும் எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் விரைந்து விசாரணை மேற்கொண்டு தவறிழைத்தவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துவதாக பதிவிட்டுள்ளார். ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற கார்த்திகா, அபினேஷ்க்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலா 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பக்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் கபடி வீரர்கள் கண்ணகி நகர் கார்த்திகா மற்றும் திருவாரூரைச் சேர்ந்த அபினேஷ் மோகன்தாஸ் ஆகியோர் தங்கம் வென்று அசத்தினர். இந்நிலையில் சென்னை திரும்பிய வீரர் வீராங்கனையை நேரில் அழைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார். மேலும் இருவருக்கும் தலா 25 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்நிலையில் எளிய பின்புலங்களில் இருந்து சாதிக்கும் ஒவ்வொரு வீரரின் வெற்றியிலும் சமூக நீதி மண்ணான தமிழ்நாடு பெருமை கொள்கிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மோந்தா புயல் எச்சரிக்கை காரணமாக ஏனாமில் 27ஆம் தேதி முதல் 3 நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. அதேவேளை வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவாக உள்ளது. அதேவேளை வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவாக உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த புயலுக்கு மோந்தா என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த புயல் நாளை மறுதினம் இரவு ஆந்திராவின் காக்கிநாடா பகுதியில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மோந்தா புயல் காரணமாக புதுச்சேரியில் உள்ள ஏனாமில் பள்ளி கல்லூரிகளுக்கு 3 நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மோந்தா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை ஏனாமில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. புயல் கரையை கடக்கும் காக்கிநாடா அருகே ஏனாம் அமைந்துள்ளதால் பாதுகாப்பு நலன் கருதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் அக்டோபர் 27ஆம் தேதி 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 25ஆம் தேதி தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து காலை மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு திசையிலும் பிறகு தெற்கு தென்மேற்கு திசையில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளை கடந்து நகரக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் 27ஆம் தேதி இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூட்டணி சம்பந்தமாக அகில இந்திய காங்கிரஸ் தலைமை எடுக்கும் முடிவை ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KV தங்கபாலு தெரிவித்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான மரகதம் சந்திரசேகர் அவர்களின் 24ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு சென்னை ராகிப்பேட்டையில் உள்ள தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் KV தங்கபாலு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த KV தங்கபாலு சந்திரசேகர் தலைமையை போற்றுவது காங்கிரஸ் கட்சியின் கடமையாகும் என தெரிவித்தார். ஒவ்வொரு கட்சியினரும் தலைமைக்கு ஏற்ற விஷயங்களை செய்கிறார்கள். ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு விதமாக கையாளுகிறார்கள். மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என கரூர் சம்பவத்தை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களை விஜய் மாமல்லபுரத்தில் சந்திப்பது தொடர்பாக கருத்து தெரிவித்தார். கேரள மாநிலம் இடுக்கியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இடுக்கி மாவட்டத்தில் அடிமாலி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையோரத்தில் உள்ள மலை அடிவாரத்தில் ஏராளமான குடியிருப்புகள் அமைந்துள்ளன. அங்கு சாலையை விரிவுபடுத்துவதற்காக மலையை குடையும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 25ஆம் தேதி பெய்த தொடர் மழையால் சாலை பணி நடக்கும் இடத்தில் மண் சரிவு ஏற்படும் ஆபத்தை அதிகாரிகள் கண்டறிந்தனர். இதனையடுத்து அப்பகுதியில் 22 வீடுகளில் வசிக்கும் மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். நேற்று இரவு 9 மணிக்கு வீட்டில் உள்ள பொருட்களை எடுப்பதற்காக விஜு மற்றும் அவரது மனைவி சந்தியா ஆகிய இருவரும் சென்றுள்ளனர். அப்போது திடீரென மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் அப்பகுதியில் உள்ள 6 வீடுகள் மண்ணுக்குள் புதைந்தன. அப்போது தம்பதியினர் இருவரும் இடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடினர். தகவல் அறிந்து வந்த தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் 7 மணி நேரம் போராடி கான்கிரீட் குவியலுக்கு மத்தியில் சிக்கியிருந்த தம்பதியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் விஜு ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதில் பலத்த காயமடைந்த அவரது மனைவிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மலை அடிவாரத்தில் உள்ள 22 வீடுகளில் வசித்த மக்கள் முன்கூட்டியே பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் குன்றடம் அருகே மது குடிப்பதை கண்டித்த மூதாட்டியின் தலையை துண்டித்து கொலை செய்த பேரனை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குன்றடம் அடுத்துள்ள பெரிய குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி மயிலாத்தாள். இவர் தனது மகன் கோவிந்தராஜ் மற்றும் பேரன் விஜயகுமார் ஆகியோருடன் வசித்து வந்தார். இந்நிலையில் விஜயகுமார் அடிக்கடி மது குடித்துவிட்டு வீட்டில் இருப்பவர்களிடம் தகராறில் ஈடுபடுவதை வழக்கமாக வைத்துள்ளார். இதனை அவரது பாட்டி மயிலாத்தாள் கண்டித்துள்ளார். மேலும் மது குடிக்காமல் வீட்டிற்கு வருமாறு பலமுறை அறிவுரை வழங்கியுள்ளார். இந்நிலையில் மயிலாத்தாள் வீட்டில் தனியாக இருந்தபோது மது போதையில் வந்த விஜயகுமார் செலவுக்கு பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது மயிலாத்தாள் பணம் இல்லை என கூறியதோடு திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பேரன் விஜயகுமார் வீட்டில் இருந்த அரிவாளை எடுத்து மயிலாத்தாளின் தலையை அறுத்து துண்டித்தார். இதனால் இரத்த வெள்ளத்தில் மூதாட்டி துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார்.
இதுகுறித்து தகவல் அறிந்த குண்டடம் போலீசார் மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலையாளி விஜயகுமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கியூபிங் என அழைக்கப்படும் கனசதுர புதிர் விளையாட்டுப் போட்டியில் சென்னையை சேர்ந்த மாணவர் சித்தார்த் 3வது முறையாக புதிய சாதனை படைத்துள்ளார். சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த பிரதீக் ராதா தம்பதியினரின் 15 வயது மகன் சித்தார்த். சென்னை பப்ளிக் பள்ளியில் படித்து வரும் இவர் கியூபிங் விளையாட்டில் 3வது முறையாக சாதனை படைத்துள்ளார். ஆரம்பத்தில் இரு கண்களை கட்டியவாறு சில நொடிகளில் கியூபுகளை ஒரே மாதிரியாக சீரமைத்தல் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட புதிய சாதனைகளை படைத்துள்ளார். இதுகுறித்து சென்னை பாடியில் உள்ள அகில இந்திய விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு செயற்பாட்டு கழக அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மாணவர் சித்தார்த் 13 வயதில் கியூபிக் ஆர்வம் வந்தது எனவும் தமிழ்நாடு கியூப் அசோசியேஷன் பயிற்சி பள்ளியில் சேர்ந்து 13 வயதில் முதல் சாதனை புரிந்ததாகவும் கூறினார். இதனையடுத்து பேசிய தமிழ்நாடு கியூப் அசோசியேஷன் தலைவர் மற்றும் ஆசிரியர் ஆனந்த் ராஜேந்திரன் மாணவரின் சாதனைகளை பாராட்டி தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் தமிழக ஆளுநர் RN ரவி ஆகியோர் நேரில் அழைத்து பாராட்டுகளை தெரிவித்ததாக கூறினார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக திருப்பூரைச் சேர்ந்த CB ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து முதன்முறையாக வரும் 29ஆம் தேதி திருப்பூருக்கு வருகை தர உள்ளார். அப்போது பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள உள்ளார். இதனை முன்னிட்டு மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் ஆய்வு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குடியரசு துணைத் தலைவரின் வருகையொட்டி அவரது இல்லம் இருக்கும் பகுதி மற்றும் நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிகளில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன்னில் சுதந்திர போராட்ட வீரர் முத்துராமலிங்க தேவரின் 63வது குருபூஜை மற்றும் 118வது ஜெயந்தி விழா அக்டோபர் 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பொறுப்பு DGP வெங்கட்ராமன் பசும்பொன்னில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் உடனிருந்தனர். மதுரையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது உதயநிதியை யாரும் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறிய அவர் ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தின் நாயகராகவே மக்கள் பார்ப்பதாக விமர்சித்தார். மேலும் மக்கள் பிரச்சனைகள் குறித்து கேள்வி கேட்டால் திமுக அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில் கேலி செய்து தவறுகளை சமாளிக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். சென்னை அடுத்த பல்லாவரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் GK வாசன் கலந்து கொண்டு தேர்தலை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து இந்த கூட்டத்தில் 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கியோகுஷின் மற்றும் தமிழ்நாடு கியோகுஷின் சின்னூஸ் கராத்தே அசோசியேஷன் சார்பில் நடத்தப்பட்ட மாநில அளவிலான கராத்தே தேர்வுத்திறன் மற்றும் கராத்தே போட்டியில் சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில் இருந்து பங்கேற்ற 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் முதல் 3 பரிசுகளை பெற்று சாதனை படைத்துள்ளனர். சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு ஜப்பானில் இருந்து வரவழைக்கப்பட்ட பட்டயம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் லட்சுமணாபுரம் பகுதியில் மோர்தானா கால்வாயில் இருந்து வெளியேறிய நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்து உள்ளனர். இந்நிலையில் கால்வாய்களை உடனடியாக தூர்வார வலியுறுத்தி குடியாத்தம் பழமநேரி சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகரில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜான் பாஸ்கோ பிரகாஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 16 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் 2ஆம் கட்டமாக வரும் 29ஆம் தேதி மாநில அளவில் 1 லட்சம் பேர் தற்செயல் விடுப்பு எடுத்து மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பாரஞ்சு ஏரியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இறந்த நபர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தமிழகத்தில் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழை காரணமாக நெல் கொள்முதல் பணிகள் தாமதம் அடைந்துள்ள நிலையில் நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழுவினர் 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளனர். முதற்கட்டமாக கீரப்பாக்கம் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர் உரக்கடம், படாளம் பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மாதிரிகளை ஆய்வு நடத்தினர். அரியலூர் மாவட்டம் நாயகனை பிரியால் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு மரகதவள்ளி தாயார் சமேத அருள்மிகு மார்க்க சகாயேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திவிட்டது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்த போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார். ஆனால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் இந்த போரை ஊக்குவிப்பதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார். குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா, சீனா போன்ற நாடுகள் நிறுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி வருகிறார். மேலும் கச்சா எண்ணெய் வாங்குவதை கைவிட வலியுறுத்தி இந்தியா, சீனா போன்ற நாடுகள் மீது அமெரிக்கா அதிக வரிகளை விதித்து வருகிறது. குறிப்பாக இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆசியான் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மலேசியா சென்றுள்ளார். ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் பயணித்த ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை சீனா படிப்படியாக குறைத்து வருகிறது. அதேவேளை ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா முழுமையாக நிறுத்திவிட்டது என கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கருப்பு சிவப்பு காரர்கள் தான் தமிழ்நாட்டின் காவலுக்கு கெட்டிக்காரர்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. கன்னியாகுமரியில் எம்ஜிஆர் சிலை சேதப்படுத்தப்பட்ட விவகாரம் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்று அசத்திய வீரர் வீராங்கனை. 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மோந்தா புயல் எச்சரிக்கை எதிரொலி. ஏனாமில் 3 நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. தமிழகத்தில் அக்டோபர் 27ஆம் தேதி 4 மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.